அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். 2 நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் செல்லிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நமக்கு ஃப்ரைடேவும் ஒரு பெரிய செல்லிங், எஸ்டர்டே மண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் நடந்திருந்தது. ஸோ இன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கிற மார்க்கெட் நமக்கு ரெக்கவரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது இந்த ரெக்கவரி ஓரளவு கண்டுபிடிக்க முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங்ல ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்தது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓப்பன் அண்ட் லோ சேமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது உடனே நமக்கு புல்லிஷ் எடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு சில நியூஸஸும் அதுக்கு சாதகமா இருந்தது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு நிஃப்டி ஒரு 94 பாயிண்ட்ஸ் பக்கம் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆக போகுது. அப்புறம் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எதனால அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடி செக்டாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா மேன் ஆஃப் த மேட்ச்ங்கிறது இன்னைக்கு ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார் கிட்டத்தட்ட 4.22% பக்கம் நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மற்ற செக்டார்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட இந்த ஐடி செக்டாருங்கிறது கொஞ்சம் பெரிய அளவில் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? ஸோ நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு முக்கியமா உலக சந்தைகள், அதாவது எம்எஸ்சிஐ குளோபல் இண்டெக்ஸ் தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ட்ரம்ப் டாரிஃப் கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எதோட டாரிஃப் கட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அக்ரிகல்ச்சரல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்டோட டாரிஃப் 25% இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 15% கட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது எக்ஸ்போர்ட்டுக்கா இம்போர்ட்டுக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இம்போர்ட்டுக்கான டாரிஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க நாட்டில் இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருட்களுக்கு இது வரைக்கும் 25% போட்டிருந்தாரு. இப்போ 15% ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது 10% குறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இது எதனால இவர் குறைச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்படின்னா, ஃபார்மர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் எக்கனாமிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அது ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். ஏன்னா 25% டாரிஃப் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல மற்ற நாடுகள் எக்ஸ்போர்ட் பண்றதுல ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதன் மூலியமா டாரிஃப் குறைக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு இம்போர்ட் அதிகமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் அவர் குறைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னா, மெட்டல்ஸுக்கும், அதாவது ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ், அலுமினியம் ப்ராடக்ட்ஸ், காப்பர் ப்ராடக்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த டாரிஃப் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதன் மூலியமா ரெடியூஸ் இன்புட் காஸ்ட் ஃபார் ஃபார்மர்ஸ், மேனுஃபேக்சரர் அண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறாரு. பூஸ்ட் டு கீ இண்டஸ்ட்ரீஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், மேனுஃபேக்சரிங் அண்ட் ரிலேட்டட் செக்டார்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த டாரிஃப் குறைஞ்சதுனால நமக்கு வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ அதன் மூலியமா நமக்கு இந்தியாவிலும் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாம சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இந்தியா, அதாவது உலக பங்கு சந்தையோட லிஸ்ட்ல இந்தியா 7th பிளேஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எத்தனாவது பிளேஸ்ல இங்க இருந்தது அப்படின்னா, ஸோ இந்தியா 6th பிளேஸ்ல இருந்தது. ஸோ 6th பிளேஸ்ல கிட்டத்தட்ட $4.8 trillion இருந்து $5 trillion வரைக்கும். ஸோ இந்தியாவோட கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட என்ன சொல்றது அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி தைவான் சவுத் கொரியா பீட் பண்ணுது. ஸோ இந்தியா 5வது இடத்துல தான் இருந்தது. ஸோ சவுத் கொரியா கொஞ்சம் முன்னாடி இந்தியா 6வது இடத்துக்கு போயிருச்சு. இப்போ மறுபடியும் தைவான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி பீட் பண்ணி இப்போ இந்தியா மறுபடியும் இந்தியன் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th பிளேஸ்ல வந்திருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்தியா வீக் இயர்னிங்ஸ், குவார்டர்லி இயர்னிங்ஸ் ரொம்ப வீக்கா இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த வார் ப்ரெஷர்னால தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு என்னன்னா, நமக்கு அந்த எஸ்டிடி சார்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தினாங்க. அந்த பட்ஜெட் அன்னைக்கு எஸ்டிடி சார்ஜஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா அப்போ விற்க ஆரம்பிச்சவங்க தான் எஃப்ஐஎஸ். ஸோ தொடர்ந்து இந்தியன் பங்கு சந்தையில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வித்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 monthக்குள்ளார தான் 6th பிளேஸுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மந்த்ல மறுபடியும் 7th பிளேஸுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதை எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார கொண்டு வரலாம் அப்படின்னா, நான் இப்போ சொன்னதான், ஏதாவது சார்ஜஸ் குறைக்கலாம். இந்த மாதிரி எஸ்டிடி சார்ஜஸ், டேக்ஸ் இதெல்லாம் ஏதாவது குறைக்கிறதுக்கு மூலியமா ஸோ நமக்கு மறுபடியும் என்ன சொல்றது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரலாம். இப்போ ஆர்பிஐ மீட்டிங் இருக்கு நாளைக்கு, அதாவது எம்பிசி மீட்டிங்.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரேட் கட் மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த ரேட் கட் ஏதாவது குறைஞ்சா கூட மறுபடியும் ஏதாவது கட் பண்ணா கண்டிப்பா வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து உள்ளார வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நடக்கணும். இது நடந்தது அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க. வந்தது அப்படின்னா இந்தியா அடுத்த லெவலுக்கு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இப்ப டைவான் கம்பெனி, அதாவது டைவான் அண்ட் கொரியா, இந்த ரெண்டுமே பீட் பண்ணியிருக்கிற இடம் வந்து எது அப்படின்னா ஏஐ அண்ட் செமிகண்டக்டர். இந்த ரெண்டு மூலியமா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பீட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பட்ஜெட் அன்னைக்கே வந்து செமிகண்டக்டரோட இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறைய வந்து நாங்கள் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கான அப்டேட்டும் இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து இந்தியன் பங்கு சந்தையில இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்துருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அதாவது வெடண்டா குரூப்ல வந்து ஒரு ரைடு வந்து நடந்ததுங்க. அதாவது என்ன ரைடு அப்படின்னா, ஸோ வெடண்டா குரூப்போட பேரண்ட் குரூப் தான் நமக்கு வந்து வெடண்டா ரிசோர்சஸ். வெடண்டா குரூப்போட கேபிட்டலைசேஷன் வந்து 1.3 lakhs crore. வெடண்டா குரூப்போட பேரண்ட் கம்பெனியோட கேபிட்டல் வந்து 74,000 crore. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல ஏதோ வந்து குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஓனர் வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனில் அகர்வால். ஸோ இந்த ரைடு நடந்ததுனால வெடண்டா குரூப் வந்து ஒரு பர்சன்டேஜ் பக்கம் டவுன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து தொடர்ந்து மேலும் வந்து டவுன் ஆகுமா? ஏன்னா இன்னைக்கு நியூஸ் வந்த அன்னைக்கு 1% வந்து டவுன் ஆயிருக்கு. மற்றபடி வேற எதுவுமே பெருசா வந்து இல்லை, ஒரு சின்னதா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இது வந்து மேற்கொண்டு டவுன் ஆகணும் அப்படின்னா நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ அதை வேணா நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. 328, அதாவது இன்னைக்கான லோவை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸா ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ நின்றுட்டு இருக்கிறது சப்போர்ட் ஜோன் தான். ஸோ 331ங்கிறது சப்போர்ட் ஜோன் தான். 343ங்கிறது வெடண்டாவோட ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு நமக்கு இறங்கும், இல்லைன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 minutes கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து வெடண்டா லிமிட்ல வந்து இருக்கு. ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நியூஸ். நமக்கு நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாங்க. ஸோ நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். எப்பவுமே ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்து ஒரு பெரிய புல்லிஷ் மார்க்கெட் வந்து கிரியேட் ஆனது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாளுமே ஒரு புல்லிஷ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு பிவோட் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு புல்லிஷ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. மறுபடியும் நமக்கு வந்து செல்லிங் நடக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து செல்லிங்கை தவிர இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடு தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நாளைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 23,375, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,802. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் பிரேக் அவுட் நடந்தது, அதாவது இன்னைக்கான ஹையை பிரேக் அவுட் பண்ணா 23,802 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ரேட் கட் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரேட் கட் இருந்தது அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க. அந்த மூலியமா கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா மார்க்கெட்டோட கேபிட்டல் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 53,126, ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 54,207. ஸோ இன்னைக்கான ஹையா பிரேக் அவுட் பண்ணா 54,207 வரைக்கும் நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனா கூட நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 53,126. ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் கண்டிஷன் தான். பட் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நாம பார்த்துக்கலாம். பிரேக் அவுட்ங்கிறது இப்போதைக்கு வந்து வேணாம். ஏன்னா ஒரு கேப் ஃபில் பண்ணிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 24,709. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 24,959. ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேப் அப் விழுந்தா மட்டும்தான் ஃபின் நிஃப்டியில் வந்து ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர, ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாலட்டிலிட்டி கண்டிஷன்ல தான் இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் வச்சு பார்க்குறப்ப. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு நல்ல ஹை கொடுத்துருந்தது, இப்போ நல்ல ஒரு சப்போர்ட்டும் எடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதனால மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிரா பண்ணலைங்க. ஏன்னா நல்லா என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல இருந்து திரும்புது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் நல்ல நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஸோ வார் நியூஸை விட்டுருங்க, வார் நியூஸ் வந்து அப்படி இப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டாரிஃப் கட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது அப்படின்னா
இந்தியா விக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதுனால நமக்கு மிட் கேப் 50ல தொடர்ந்து முதலீட்டாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் 14,084ல இருக்குது. அகைன் இந்த இடம் வந்தால் சப்போர்ட் எடுக்கும், இல்லைன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் கண்டினியூஸாக மிட் கேப் 50 தொடர்ந்து நமக்கு மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன். சென்செக்ஸ் ஆஸ் யூஷுவல் நிஃப்டி மாதிரி தான். ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 74,301. ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் 75,750 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து இதில் இருக்கு, சென்செக்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இந்த சென்செக்ஸ் சார்ட்டுக்கும் நமக்கு புரோக்கரேஜ் ஆப்ல இருக்கிற சென்செக்ஸ் சார்ட்டுக்கும் கண்டிப்பாக வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா கேண்டில்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எந்த இடத்துல வந்து நான் சப்போர்ட் வந்து டிரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? ஐடி வந்து கிட்டத்தட்ட 1291 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பை சைடு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐடி செக்டாரை பற்றி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோலையும் வந்து நம்ம வந்து பேசிடணும். அதாவது விப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஏடிஆர் வேல்யூஸே அதிகமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா ஏஐயோட கனெக்ஷன் வச்சிருந்தாங்க, அதாவது விப்ரோ வந்து டைப் ஆயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தோம். ஸோ அது அப்பவே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஐடி செக்டார் வந்து தொடர்ந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா இன்னைக்கு வந்து ஐடி செக்டார் ஆல்மோஸ்ட் ஒரு 3 டேஸ்ன்னு சொல்ல முடியாது, மே 14th இருந்து 27ல இருந்து கிட்டத்தட்ட 31,240 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ மேபி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எல்லாம் ஐடி செக்டார்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 32,000 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸுமே கிடையாது. இந்த டாரிஃப் கட் நியூஸ் கூட இன்டைரக்டா வந்து ஐடி செக்டாருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஒரு வாலட்டிலிட்டி தான், அதாவது வாலட்டிலிட்டி கிடையாது, ஒரு 7% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்தியா விக்ஸை வச்சு நாம வந்து ஒரு ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 10% ஆச்சு நமக்கு வந்து டவுன் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க, நான் இந்தியா விக்ஸை வச்சு ஹோல்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதான் லாஸ்ட் டைம் தான் எப்பவும் ஹோல்டிங் பண்ணுவாங்க. இந்த 3 மணிக்கு இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க, இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் எடுத்து நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட டைரக்ஷனை வச்சு நாம பார்க்குறப்ப இந்தியா விக்ஸ் குறைஞ்சது ஒரு 10%க்கு மேலே இருந்தது அப்படின்னா டிசிஷன் எடுக்கலாம். ரொம்ப கம்மியாலாம் இருந்தது அப்படின்னா சான்சஸ் இருக்கு மாறுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து வெறும் 7% மட்டும் தான் இறங்கி இருக்கு. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வீக் ஆகிட்டே தாங்க போகுது, ஒன்றும் இப்போ ஸ்ட்ராங்கெல்லாம் ஆகல. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இறங்கி இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து டாரிஃப் கட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, டாரிஃப் கட் நியூஸ், அது மட்டும் இல்லாம ஐடில வந்த இன்வெஸ்டர்ஸை வச்சு தான் நமக்கு இன்னைக்கு பங்கு சந்தைகள் வந்து ஏறி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எந்த செக்டார் நல்லா இருக்கு அப்படின்னா எல்லா செக்டாருமே நல்லா தான் இருக்கு. அதாவது எனர்ஜி மினரல்ஸ், ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா தவிர பேங்கிங் அண்ட் ஃபின்னிஃப்டி செக்டார், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். ஓகேங்களா? ப்ராஃபிட் புக்கிங் எப்போ நடக்குங்கிறத நான் நாளைக்கு வீடியோவில் வந்து சொல்றேன். ஸோ அது எப்படிங்கிறதும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு ஐடி செக்டார் ஸ்ட்ராங்கா இருக்கு, மற்ற செக்டாரும் வந்து ஒரு கிரீன் கலர் க்ளோசிங்ல தான் இருக்கு. வேர்ல்டு இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது, இப்போ ஒரு 6.7 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ ஈவினிங் டைம்ல எந்த ஒரு நியூஸும் குண்டு தூக்கி போடாம இருந்தது அப்படின்னா நமக்கு குளோபல் இண்டெக்ஸ் நல்ல ஒரு 10 to 12, 20 பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வரைக்குமே கொண்டு போயிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் 3,386 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1,877ங்கிறது அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து 1,404, அன்சேஞ்சுங்கிறது 105. 52 வீக் ஹைல வந்து 68 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 80 ஸ்டாக்ஸும் ட்ரேட் ஆயிருக்கு. அப்பர் சர்க்கிள்ல 112, லோயர் சர்க்கிள்ல 117. நமக்கு 52 வீக் ஹைல அதாவது லோல ஒரு 80 ஸ்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான், ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸோ இல்லை ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸோ கிடையாது. ஸோ மற்றபடி என்எஸ்சி இப்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த செக்டாருங்க அப்படின்னா ஐடி செக்டார் தான். ஸோ ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார், எஃப்எம்சிஜி, மெட்டல்ஸ், பிஎஸ்யூ பேங்க் இதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி மட்டும் தான் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாருதி, எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ் இது மட்டும் தான் நமக்கு வந்து நெகட்டிவ். சன் ஃபார்மா இதெல்லாம் நெகட்டிவ். ஓவராலா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார், ஐடி செக்டாருங்கிறது டாப்ல இருக்கு. டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், டெக்டம், அடானியன்
எல்லாமே வந்து ஐடி செக்டார் தான். அடானியன் தவிர எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்டிபிசி, ஆக்சிஸ் பேங்க், பவர் கிரிட், டாக்டர் ரெட்டி, ஐசிஐசி பேங்க். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டாப் லூசர்ஸ்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். இப்போ க்ரூட் ஆயில் என்னதாங்க ஆகும் அப்படின்னா க்ரூட் ஆயில் நமக்கு வந்து டவுன் தான். எதனால அப்படின்னா நமக்கு நிஃப்டி வந்து ஏறி இருக்கு, இன்வெஸ்டர்ஸ் இதுக்குள்ளார வந்திருக்கிறாங்க. பட் க்ரூட் ஆயிலை பற்றி நம்ம மார்னிங்கே பார்த்தது தான். எப்படி இருந்தாலும் ஓப்பனான இடத்துலேருந்து ஒரு 8504 வரைக்கும் டவுன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா 8504ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா, நமக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் காலையில இந்த பேட்டர்னோட எண்டு வந்து இந்த இடத்துல இருக்கு. மேபி நியூஸஸ் படி ஏதாவது கொஞ்சம் ஏறினா தான் உண்டு. ஸோ அப்படியே ஏறினாலும் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணா நம்ம வந்து பார்க்கலாமே தவிர இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தா வரலாம், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 9899 8,989 to 9,057. இந்த ஃபுல் ஜோனுமே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 8504. ஸோ இப்போதைக்கு பேட்டர்ன் நமக்கு எந்த சைடு வந்து காட்டுது அப்படின்னா செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து காட்டுது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் மட்டும் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மேலேயும் நமக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகைன் வந்து மேலே ஒரு 306.7க்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா 313 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா 302.1 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸா நமக்கு வந்து கீழே தான் இறங்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கோல்ட் அண்ட் சில்வர் பார்க்கலாங்க. இப்போ கோல்ட் அண்ட் சில்வர்லாம் மார்னிங்ல தான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி பிஎம்ஐ ரீடிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பிஎம்ஐ ரீடிங்ஸ் வந்து கம்மியா இருக்கனால கோல்ட் அண்ட் சில்வர்ல வந்து ஒரு பைஷன் வந்து புஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்னிங் பார்த்துருந்தோம். ஸோ மார்னிங் நான் ஓப்பனான இடத்துல இருந்தே நான் கிட்டத்தட்ட வீடியோ வந்து ஒரு 7 o'clock அப்டேட் பண்ணேன். ஸோ ஓப்பனான இடத்துல இருந்தே நமக்கு வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு $65 பக்கம் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ கோல்டோட பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது இன்னைக்கான ஹை தான். ஓகேங்களா, இன்னைக்கான ஹை வந்து 1,60,675. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 500 to 1000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னங்க ஒரு பெரிய கேப் அப் இருந்திருக்கு கோல்டுலாம். இது வந்து கோல்டு ஃபியூச்சர்ஸ் மெயின் சார்ட் இது. ஸோ நமக்கு ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் வந்து சேஞ்ச் ஆகுறப்ப இந்த மாதிரி கேப் அப் இடும். ஓகேங்களா, இது வந்து ஃபேக் கேப் அப் தான். ஸோ இதே நீங்க ஜூன் மந்த் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கும். ஸோ பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட் தான் இப்போதைக்கு வந்து கோல்டுல பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இன்னைக்கான லோ 1,59,269ங்கிறத இன்னைக்கான சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 2,77,333 வரத்துக்கு சான்சஸ் வந்து நமக்கு வந்து சில்வர்ல வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓப்பன் அண்ட் லோ வந்து பிரேக் அவுட் நடந்தா நமக்கு வந்து செல் சைட் கன்ஃபர்மேஷன் நடக்கும். இல்லை அப்படின்னா தொடர்ந்து நமக்கு 23,802 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.